நாம ஒருத்தவங்களோட உடலை பத்தியோ உருவத்தை பத்தியோ நிறத்தை பத்தியோ சட்டுன்னு யோசிக்காம செய்யற விமர்சனம் பாடி சேவிங்கிற கேட்டகரியில போறது மட்டும் கிடையாது. அதை ரிசீவ் பண்றாங்க இல்லையா, அவங்கள மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு ஆளாக்குகிறது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? ரெண்டு விஷயம் இதுக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா நல்ல விஷயங்களும் வீட்டுல இருந்துதான் ஆரம்பிக்கணும். குழந்தைங்களோட பெத்தவங்க பேசும்போது குறிப்பிட்ட ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்த அவங்க இப்ப நம்மள்ட்ட இல்ல, அவங்க இங்க இல்லைங்கிற போது அவங்கள பத்தி சொல்லும் போது நம்ம குழந்தைகள்கிட்ட உடல் சார்ந்த விஷயத்த பத்தி நம்ம சொல்லக்கூடாது. அன்னைக்கு வந்தா இல்லையா கருப்பா குண்டா ஒருத்தர் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட நம்ம சொன்னோம்னா எல்லா விஷயங்களும் அடிபட்டு போகும். இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஆள் மனசுல கடைசி வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட இருக்கும். இதை நம்ம வீட்டுல இருந்தே துவங்கணும். தெரிஞ்சோ தெரியாமல குழந்தைகள் கூட அப்படி சொன்னா கூட நம்ம அதை நல்ல விஷயமா இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லணும். வெள்ளையா இருக்கிறதோ ஒல்லியா இருக்கிறதோ அதுதான் அழகு, குண்டா இருக்கிறதோ கொஞ்ச நேரம் கம்மியா இருக்கிறதோ இது அழகு இல்லைங்கிறத இந்த சமுதாயம் பல ஊடகங்கள் மூலயமா இதை விளைச்சிக்கிட்டு தான் இருக்கு. அதனால நாம வீட்டுல இருந்து இதை ஆரம்பிக்கணும் பிள்ளைங்களுக்கு. ரெண்டாவது, நாம முதல்ல நம்ம நல்லா இருக்காமா அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேட்கறத குறைச்சிக்கணும். இதை நான் எல்லாத்தையும் கேட்காம இருக்க முடியல, அந்த ஒரு இது கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னா நெகட்டிவா வந்தாலும் அதை நீங்க ஏத்துக்கணும். அதையும் நம்ம பொறுமையா கடந்து போற மனப்பான்மையாக தான் நம்ம கிட்ட இருக்கணும். நாம யாராவது விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி இது அவங்களுக்கு தேவையா, இது அவங்களுக்கு உபயோகப்பட போதா, இது அவங்களுக்கு நன்மையை தருமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களாகவே இருந்தாலும் சரி, யோசிச்சு செய்யறது கொஞ்சம் நல்லது. அப்படி சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா புட்படுத்தாத வார்த்தையால சொல்லுங்க. இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க எக்ஸல் சைஸா இருக்கலாம், இல்ல டபுள் எக்ஸல் சைஸா இருக்கலாம். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ உங்களை நீங்களே காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்க விரும்பல, உங்களை நீங்க ரசிக்கலன்னா அடுத்தவங்க எப்படி உங்களை ரசிப்பாங்க? உங்களை பத்தி முழுசா உங்களுக்கு தான் தெரியும். அதே நேரத்துல நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கணுங்கிற அவசியமும் எதிர்பார்ப்பும் வேண்டாம். எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன நேரத்துல வேணும் ட்ரெஸ் போட்டுக்கலாம், என்ன ஃபிட்ல வேணும் நான் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தவர்களை பாதிக்காத பட்சத்துல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க செய்யலாம். நீங்களாவே இருக்கலாம்.